மாதத்தின் முதல் தேதியிலும் விசேஷ நாட்களிலும் தங்களுடைய முதல் செலவு ஒப்பாக இருப்பது மிகவும் விசேஷமாகும். முதல் கால அபிஷேக பூஜை பிரம்மா சிவபெருமானுக்கு செய்வதாக ஐதீகமாகும். இரண்டாம் கால அபிஷேக பூஜை விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்கு செய்வதாக ஐதீகமாகும். மூன்றாம் கால அபிஷேக பூஜை சக்தி தேவி பார்வதி தேவி சிவபெருமானை வழிபடுவதாக ஐதீகமாகும். இந்த பூஜையே சிவராத்திரி பூஜையின் மிகவும் முக்கியமான காலமாகும். நான்காம் கால அபிஷேக பூஜை சகல ஜீவராசிகளும் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் செய்வதாக ஐதீகமாகும். ஓம் அழகியே போற்றி, ஓம் அப்தா போற்றி, ஓம் அற்புதா போற்றி. ओम श्री कुबेर लक्ष्मी की. வர ஜூன் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு மகா கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு வந்து லக்ஷ்மி குபேரனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. கும்பாபிஷேகம் நீங்களாம் வந்து கலந்துட்டு எல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கும்பாபிஷேகத்தை பிரமாதமாக ஒரு மாதிரி என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக பிரமாதமாக ஜொலிக்கிற மாதிரி பண்ணணும் அந்த கும்பாபிஷேகத்தை. அதை நீங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணி லக்ஷ்மி குபேரனை வேண்டிக்கோங்க. எல்லாம் நல்லது நடக்கும். அரக்காசி ஒன்றும் பின்னாடி இருக்கா அந்த கோயில் வேண்டிக்கெல்லாம் நல்லது நடக்கும். எனக்கு நம்பிக்கை நிறையா. ரத்னமங்கலம் குபேரர் ஆலயம் இப்போ சொன்னாவே எல்லாரும் எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்கு சேர்த்துருவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வரணும். நமக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக வாங்க. அவரோட வாரி வழங்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போங்க. அவங்க வாரி வழங்குவாங்க, நீங்கள் அதை அனைத்தையும் எடுத்துக்கிட்டு போங்க. இன்றைய நாளிலும் கும்பாபிஷேக நாளிலும் தரிசனம் செய்வங்களுடைய அனைவரின் இல்லங்களிலும் லட்சுமி குபேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும். அரிகாசமணி அருள் எங்கட்டும் கிட்டட்டும் கிட்டட்டும்.